எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சம்பவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். 1940, 50 நடந்த ஒரு சம்பவம். ஒரு அந்த பீரியடில் ஒரு இளம்பெண் ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அந்த காதல் கொஞ்ச நாள் நீடிக்குது. அந்த காதலில் அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறான். இந்த சம்பவம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வருதுன்னா, இந்த சம்பவம் நீங்கள் 1940, 50 இந்த சமூகத்தோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதோட சேர்த்து யோசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தன் பொண்ணு கல்யாணம் ஆகாமல் கர்ப்பமாயிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணோட அப்பா பதறி போயிடுறாரு. அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இப்போ வேறு சமூகத்துக்கு தெரியாமல் இந்த பிரச்சனையை எப்படி மூடி மறைக்கிறது, அல்லது வேறு ஏதாவது வெளியூருக்கு கிளம்பி போயிடுறதா, குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறதா அப்படின்னு பல மாதிரி அந்த குடும்பம் யோசிக்குது. அப்போ அந்த பொண்ணோட தகப்பன் அவரோட நெருங்கிய நண்பர்கிட்ட போய் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கருவை கலைச்சிடலாம்னு யோசிக்கிறேன், நீ கொஞ்சம் உதவி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நண்பர் ஒரு இஸ்லாமியர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மதத்தில் கருவை கலைக்கிறது குற்றம், எந்த உயிரையும் எடுக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் கருவை கண்டிப்பாக கலைக்கக்கூடாது, நீ என்ன பண்ணுன்னா உன் பொண்ணை கூப்பிட்டு என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த நண்பரும் தன்னோட பொண்ணை கூப்பிட்டு போய் தன்னோட நண்பர் இஸ்லாமிய நண்பர்கிட்ட கொடுத்துட்றார். அப்போ என்ன பண்ணுறாரு இந்த இஸ்லாமிய நண்பர், அந்த பொண்ணை தன்னோட மனைவியோடு சேர்த்து ஒரு கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே போய் அந்த பொண்ணை பராமரித்து அந்த குழந்தை பிறக்குது. அது ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த இஸ்லாமிய நண்பருக்கு ஏற்கனவே 11 குழந்தைங்க, 9 ஆண் குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்கன்னு 11 குழந்தைங்க இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய, பெண் குழந்தைய தன்னோட 12வது குழந்தையாக தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். பிரசவம்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணை அவருடைய தகப்பனார் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறாரு. அந்த பிரச்சனை அவங்க 2 பேரை தவிர அந்த சமூகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்தில் திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. திருமணம் நடக்குது. அப்போ அந்த பொண்ணோட தகப்பனார் நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும், அந்த இவ்வளவு பெரிய உதவி பண்ண அந்த இஸ்லாமிய நண்பருக்கு அழைப்பு கொடுத்து ஒரு கௌரவம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அந்த இஸ்லாமிய நண்பருக்கு பத்திரிக்கையே கொடுக்கல. ஆனால் அந்த இஸ்லாமிய நண்பர் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. அவர் பெருசாக எடுத்துக்கிடாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய மனைவி கேட்குறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அவர் உங்களை கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த இஸ்லாமிய நண்பர் சொன்னார், நீ சொல்லிட்ட, ஈஸியாக சொல்லிட்ட, அவர் கூப்பிடலை, மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருவேளை அவர் என்னை கூப்பிட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு போய் நின்றுருந்தேன்னா அந்த மொத்த குடும்பத்துக்கும் என்னை ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதனால் அவர் தரப்பில் இருந்து அது கரெக்டு தான், நீ அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த தத்தெடுத்த அந்த பொண்ணோட குழந்தைய தன்னோட 12வது குழந்தையாக வளர்த்து ஆளாக்குனார். இந்த சம்பவம் 1940, 50களில் நடந்துச்சு. அந்த இஸ்லாமிய நண்பர் ஒரு பெருங்கவிஞர், முகமது ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய காமு ஷெரீப் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் பல பாடல்களை எழுதினவர். அவருடைய நூற்றாண்டு விழா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டாடப்பட்டது. 1914 பிறந்தவர் காமு ஷெரீப். தமிழில் பல பாடல்கள் உங்களுக்கு இன்றைக்கும் பழைய பாடல்கள் ஞாபகம் இருக்கும். அன்னையை போலொரு தெய்வம் இல்லை, பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, அப்படியே அது மாதிரியான பல பாடல்களை தமிழ் சினிமாவில் எழுதினவர் தான் காமு ஷெரீப். அவருடைய பண்புகள் குறித்து படிக்கும்போது தகவல் கிடைச்சிது. இதை உங்கள்கிட்ட சொல்லுவோங்கிறதுக்காக இன்றைக்கி சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.